வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி வந்து ஹரி அப்படிங்கிற நண்பர் வந்து உங்களுக்கு மோட்டோ யூசர் ரிவ்யூ கொடுத்துருக்காரு. ஸோ மோட்டோரோலாவை பற்றி ரீசெண்டாக நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதே சமயம் வந்து மறுபடியும் அதாவது மோட்டோரோலா எப்படி எமர்ஜ் ஆச்சு, அப்புறம் ஃபால் ஆச்சு, திரும்ப எப்படி எமர்ஜ் ஆச்சு, மறுபடியும் ஃபால் ஆச்சு, எப்படி இப்போ எமர்ஜ் ஆகி திரும்ப ஃபால் ஆக போகுதா அப்படின்னு பார்க்குற அளவுக்கு இருக்குது அதோட நிலமை. ஏன்னா அப்படி தான் இப்போ ரீசெண்டாக போயிட்டுருக்கு. அவங்க நிறைய டிவைஸ் லான்ச் பண்ணுறாங்க. பட் டிவைஸ் எல்லாமே வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கா அப்படின்னா அவங்களோட மொத்த லைனப்லேயும் ஏதோ 1-2 டிவைஸ் நல்லா இருக்குது. மீதி எல்லாமே ஏதோ கொஞ்சம் கோளாறு பிடிச்ச பிரச்சனைகளோட தான் சுற்றிக்கிட்டு இருக்குது. ப்ளஸ் இவங்க வந்து அப்டேட் சைக்கிள் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் ரொம்பவே சொதப்புறதா நம்ம நண்பர்களே வந்து பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாமும் நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ரைட்டு. ஸோ ஹரி ப்ரோ என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். சிவபுரன் கௌதம் ப்ரோ, ஐ ரீசென்ட்லி ஸ்டார்டட் வாட்சிங் யுவர் வீடியோஸ். பிஃபோர் தட் உங்கள் ட்வீட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். டிவைஸ் எல்லாம் கஸ்டமர்லாம் யூஸ் பண்ண மாதிரி. லாஸ்ட் 6 monthஸாக தான் வீடியோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். டர்ன் அரவுண்ட் அண்ட் லுக் அட் த ஹிஸ்ட்ரி. மை ஃபஸ்ட்டு டிவைஸ் வந்து சாம்சங் கேலக்ஸி ஸ்டார். அதில் ஸ்கூல் விட்டு வந்து சிஓசி ப்ளே பண்ணுறதுலாம் குட் மெமரிஸ். ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ன அப்டேட் போட்டாலும் லெவலெல்லாம் ஷேர் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி ஃபீல் குட் நாஸ்டாலஜிக்காக இருக்கும். நாஸ்டாலஜிக்காக இருந்துச்சு. அப்புறம் HTC Desire 820 வந்திருக்கார். ஸோ இதுவும் இந்த டிசைர் சீரிஸ் வந்து கொஞ்சம் பரவலாகவே ரொம்ப ஃபேமஸ் தான். HTC Desire 820 யூஸ் பண்ணேன் ஒரு 2 இயர்ஸ்க்கு. சாலா அதோட வேல்யூ தெரியாமல் நான் அந்த போட்டு உடச்சிட்டேன் தெரியாமல். நவ் ரெக்ரெட்டிங் ஃபார் தட். ஓகே, தெரியாமல் கீழே போட்டு உடைக்கிறதெல்லாம் நடக்கிறது தான் ப்ரோ. என்ன கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணோன்னா சேஃபாக இருந்திருக்கும். ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தென் அண்ணாவோட மொபைலு கொடுத்தாங்க, சாம்சங் A30. அதில் டிஸ்பிளே தான் டாப் நாச்சு. ஐ ரியலி லவ் த டிஸ்பிளே. ஒன் டே அதுவும் போயிருச்சு. டிஸ்பிளே ப்ராப்ளம், ஆக்சிடென்ட்லி கீழே போட்டேன். நம்மால் கையில் ஏதோ பிரச்சனையா? ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா லாக்டவுன் ஸ்டார்ட் ஆனதும் ஓப்போ A9 2020 ஒரு 3 இயர்ஸாக யூஸ் பண்ணதுல அதில் எதுவும் இப்போ வரைக்கும் ப்ராப்ளம் இல்லை. அது மாம் கிட்ட கொடுத்துட்டேன். சூப்பர். நவ் கோயிங் வந்துட்டையா, கரண்ட் ட்ரெண்டுக்கு வந்துட்டையா. மோட்டோரோலா Edge 40 Neo கரண்ட்லி யூசிங் இட் ஃபார் த பாஸ்ட் 2 years. December 13, 2023 அதை பர்ச்சேஸ் பண்ணேன். இப்போ கரண்ட்லி ரன்னிங் Android 15 Hello UI. ஸ்டார்டிங்கில் இருந்த Android 14 அண்ட் Android 13 கிடச்ச அந்த ஸ்மூத்னஸ் இப்போ இல்லை. ஃபேஸிங் லாட் ஆஃப் பக்ஸ் அண்ட் நார்மலாக யூஸ் பண்ணும் போதே ஹீட் ஆகுது. ஆப்ஸ் லைக் வாட்ஸ்அப், நார்மல் கால், யார்கிட்ட ஃபோனை கொடுத்து என்ன இவ்வளோ ஹீட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. நெட்ஒர்க்கு 4Gயில் தான் வச்சுருக்கேன். அவுட் சைடில் இருந்தால் கூட ஓகே. இன்சைட்லேயே ஹோமில் ஐம் ஃபேஸிங் வார்ம்னஸ்ஸு லைக் மைக்ரோ மாதிரி சூடாகவே இருக்குது. எஸ்டர்டே ஒரு அப்டேட் வந்துச்சு, செக்யூரிட்டி பேட்ச். ஐ ரிசீவ்டு தம் ஹாப்பிலி. இதை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, அதை பண்ணிடுவாங்கன்னு எண்டட் வித் பிரச்சனையா? அதாவது பேராசை பெருநஷ்டம்னு போட்டிருக்காரு. அப்கமிங் டேஸில் டிவைஸ் சேஞ்ச் பண்ணலாமா? பிக்சலர் ஐஃபோன்னு பிளானில் இருக்கேன். பயமாக இருக்குது ப்ரோ, போஸ்ட் ஆகிருமோன்னு. ஏன் ப்ரோ அவ்வளோ சூடாக இருக்குது? ஆல் 4 டிவைசஸ் எல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு ஆனால் இல்லை, வீட்டில் இருக்கிற மெம்பர்ஸ் தான் என்கிட்ட கொடுத்தாங்க. மோட்டோ தான் நியூவாக பர்ச்சேஸ் பண்ண டிவைஸு. எனக்கு வாங்கின ஃபோனு. சஜஸ்ட் மீ அ குட் டிவைஸ். 9A இல்லை என்ன 10? ஐ யூஸ்வலி டேக் லாட் ஆஃப் ஃபோட்டோஸ். அப்போ 9A போதும் ப்ரோ. 9A இஸ் சேஃப் பெட். 9A போனீங்கன்னா இந்த நீங்கள் சொல்கிற அளவுக்கான ஹீட்டிங் இஷ்யூ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்காது. பிக்சல் 10ம் ஓகே தான். பிக்சல் 10 மோசம்லாம் கிடையாது. பட் பட்ஜெட் உங்களுக்கு அதிகமாகும். ரெண்டாவது பிக்சல் 10ல் அந்த GPU பஞ்சாயத்து, அதுக்கு அவங்க ஃபிக்ஸ் கொடுத்தாங்கன்னா நான் வந்து தைரியமாக ஒரு சில விஷயங்கள் சொல்ல முடியும். பவர் VR நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணுதான். இப்போ வந்து நீங்கள் ஓரளவுக்கு நல்லாவே யூஸ் பண்ண முடியுதான். கிராஃபிக்கல் கிளிச்சஸ்லாம் பெருசாக இல்லை அப்படின்னு சொல்லலாம். பட் இப்போதைக்கு அது மாதிரியான ஒரு கருத்து எடுத்து வைக்கிறதுக்கு அவங்க நமக்கு கேப்பே கொடுக்க மாட்டாங்க. யாருன்னா பிக்சல் தான். ஸோ அதனால் நீங்கள் பிக்சல் 9A போகிறது தான் உங்களுக்கு சேஃபு. அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்த ஒரு நண்பர் வந்து OnePlus CE3 Lite அதை பற்றி ரிவ்யூ சொல்கிறாரு. ஓகே, ஆனால் ஒன்றுங்க, ஃபஸ்ட் எடுத்தது இப்படி சொல்லியிருக்காரு பாருங்க. ஹலோ ப்ரோ, ஹோப் யூ டூயிங் வெல். இது OnePlus CE3 Liteோட ரிவ்யூ. நான் ஒரு OnePlus கன்னி. நான் வாங்கின ஃபஸ்ட்டு ஃபோன் OnePlus 7 Pro. வீட்டில் திட்டு வாங்கிட்டு அடி வாங்கி வாங்கின ஆக்சுவலி 70 Pro தான் கேட்டேன். அடி வாங்கி 70 Pro தான் கேட்டேன். ஆனால் அப்பா கூட போய் வாங்கும் போது அங்கே சந்தையில் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா 70 Proக்கும் 7 Proக்கும் பெரிய அளவில் வித்தியாசம் எதுவும் இல்லைன்னு சொல்லி 7 Pro வாங்கி கொடுத்துட்டாங்க. ரொம்ப நல்ல ஃபோன் ப்ரோ. டில்டெட் பெஸ்ட்டு ஃபோனு ஐ ஹவ் எவர் யூஸ்டு. கர்வ்டு ஃபுல் ஸ்க்ரீனு, 30W ஃபாஸ்ட் சார்ஜிங் ப்ளஸ் ஸ்னாப்ட்ராகன் ப்ராசரு வேறு மாதிரி இருந்துச்சு. பட் அதில் 5G இல்லை. ஸோ நான் OnePlus 9R செகண்ட் ஹேண்டில் செகண்டரியாக யூஸ் பண்ணேன். 5G மோஸ்ட்லி வாங்கினேன் 15Kக்கு. அண்டு 1 year ஆஃப்டர் 7 Pro செத்துருச்சு. மதர் போர்டு இஷ்யூ. ஷோரூமில் கொடுத்தேன். 26K கேட்டாங்க. ஸோ ஐ ரிப்பேர் பண்ணல. 3 months ஆஃப்டர் 9Rல் க்ரீன் லைன். ஸோ நான் போய் OnePlus சர்வீஸ் சென்டரில் 9Rக்கு ஸ்க்ரீன் ஸ்டாக் இல்லை, நீங்கள் வவுச்சர் வாங்கிக்கோங்கன்னு சொன்னாங்க. அப்போ ஃப்ரீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்வீஸு இல்லை, அதுக்கு பதிலாக ஃபோனோட ஸ்க்ரீன் ரேட்டு வவுச்சர் தந்தாங்க.
ஸோ சரின்னு சொல்லிவிட்டு OnePlus 12 அப்போ தான் வந்துச்சு. ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஃபோன் இன் டிசைன் வைஸு. அண்டு அந்த கேமரா பார்க்கவே வேறு மாதிரி. ஸோ அதை வாங்கலான்னு கேட்டேன். OnePlus 12 வவுச்சர் அப்ளை ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ரொம்பவே டென்ஷன் ஆயிருச்சு. ஸோ வேறு வழி இல்லாமல் 19K வவுச்சர்னால CE3 லைட்டு வாங்கிட்டேன். 256GB வேரியண்ட்டு. நிறைய சேஞ்சு லைக் டிஸ்பிளே குவாலிட்டி, பெசல்லு, டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட், அதை இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்டு, ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே, முக்கியமாக அலர்ட் ஸ்லைட்ரு எல்லாத்தையுமே மிஸ் பண்ணேன். அண்ட் பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மி தான், பட் பேட்டரி லைஃப் அண்ட் சார்ஜிங் வாஸ் குட்டு. ஸோ திஸ் இஸ் த ரிவ்யூ ஃபார் கேமரா. நான் கேமரா யூஸ் பண்ணுற ஆளே கிடையாது. எங்கேயோ ட்ரிப்பு போனால் யூஸ் பண்ணுவேன். பட் திஸ் ஃபோன் கேமரா வாஸ் டீசென்ட் எனஃப். பட் வீடியோ வாஸ் த திங் ஐ வாஸ் மிஸ்ஸிங். நான் வீடியோ நிறைய எடுப்பேன் ப்ரோ. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1080p வீடியோ சப்போர்ட் இருக்குது. பட் எடுத்தால் அந்தளவுக்கு நல்லா இல்லை, அதான் மோசமாக தான் இருக்குது. இன்னொரு டைம் சொல்கிறேன், நான் கேமரா யூஸ் பண்ணுறதே இல்லை. ஆனால் எவ்வளோ யூஸ் பண்ண தெரியாது. பர்ஃபார்மன்ஸ் டீசென்ட்டு, நார்மல் யூஸுக்கு நல்லா தான் இருக்குது. கேமிங் பண்ணலாம், பட் டோன்ட் எக்ஸப்ட் கிரியேட் ரிசல்ட்டு டீசெண்டாக தான் இருக்கும். பேட்டரி குட்டு ஃபார் மை யூஸ். 5 to 7 hours ஆஃப் SOT வருது. நோட், when I used WhatsApp 1 hour, I got only 6 hours. But when I used WhatsApp 10 minutes, but gaming 2 hours, I got 7 hours. அதாவது கேமிங் அப்போ கூட பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பேட்டரி லைஃப் நல்லா இருந்திருக்குங்க. ஆனால் அந்த வாட்ஸ்அப் யூஸ் பண்ணால் எனக்கு பேட்டரி லைஃப் நல்லா இல்லை பாருங்களேன். ஸோ அப்படி வந்து சொல்லியிருக்காரு. டிஸ்பிளே இஸ் குட்டு, பட் ஃபார் மீ கம்மிங் அரௌண்ட், அதாவது கம்மிங் ஃப்ரம் 7 Proக்கு வேலைக்கு ஆகாது. OS சொல்ல வேணும், Oxygen OS 15 தான் இருக்குது. அப் டு டேட்டு ஃபீச்சர்ஸு. OS இஸ் ஓவரால் கிரேட்டு. அண்ட் ஒன் திங் டு சே, எங்கள் அண்ணன் OnePlus 11R யூஸ் பண்ணுறான். ஆஃப்டர் Oxygen OS 15 அப்டேட் 11R கெட்ஸ் ஹீட் ஸோ மச் அண்ட் லேக்ஸ் அண்ட் ஹீ ஹேட்ஸ் OnePlus நவ். பட் இந்த ஃபோனில் ஹீட்டிங் இஷ்யூ நான் நோட் பண்ணதே இல்லை. ஹாட்ஸ்பாட் ஆனில் இருந்து ஃபோனை சார்ஜ் பண்ணாலும் கூட ஃபோன் நல்லா கூலாக தான் இருக்கும். வார்மாக கூட இருக்காது ப்ரோ. பட் யூடியூப் பார்த்தா வார்ம் ஆகுது. ஈவன் வைல் கேமிங் ஆல்சோ அவ்வளோ ஹீட் ஆகாது, லைட்டாக தான் வார்ம் ஆகும். ஓவரால் ஃபோன் வந்து எனக்கு ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருந்திருக்கு. ஆனால் டிகிரேட் தான். நான் இம்ப்ரெசிவாக தான் இருக்குது, இருந்தாலும் டிகிரேட் ஆகிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதில் வந்து எவிடன்ஸும் கொடுத்துருக்காரு, ஃபுட்பால் இந்த மாதிரி. அப்புறம் கொஞ்சம் கேமரா சாம்பிள்ஸ். பரவாயில்லையே. ஓகே, ஸோ அடுத்து iQOO 12 லாங் டேர்ம் ரிவ்யூ பை ஈஸ்வர். iQOO 12 இப்பயும் கூட பார்த்தீங்கன்னா இந்த ரீஃபர்ப்டு டிவைஸ் கிடைக்குது, வாங்கலாமான்லாம் சொல்லி கேட்குறீங்க. அஃபிஷியல் வெப்சைட்லேயே சில சமயங்களில் லிஸ்ட் ஆகுது இல்லையா? ஓகே, ஹாய் சார் ப்ரோ. கோபாலகிருஷ்ணன் அப்படிங்கிற நண்பர். GK ஈஸ்வருங்கிறது செல்ல பேரோ. அப்போ பாட் திஸ் ஆன் August 2024. ப்ரோஸ் என்னன்னா, எக்ஸலன்ட் பில்டு குவாலிட்டி, லுக்ஸ் செம ப்ரீமியமாக இருக்குது. ஃபோனை யூஸ் பண்ணும்போது வேறு லெவல் ஃபீலு எவ்ரிவே. ஸோ சூப்பர் பேட்டரி லைஃபு, குட் ஆடியோ, போத் ஸ்பீக்கர் as well as ப்ளூடூத். ஒன் இஷ்யூ வித் ப்ளூடூத் என்னென்னா, டிவைஸ் சப்போர்ட் LHDC, பட் இட் வில் நாட் ஷோ when you connect OnePlus Buds 3 Pro or any other LHDC supported devices. But you need to download ஆடியோ கோட கேப்பு. அண்ட் ஆஃப்டர் தட் சும்மா வேறு லெவல் ஆடியோ தான் LHDCயை உணர முடியும் ஃபார் ஷோர். ஆமாங்க, இதை பற்றி நம்ம இதுக்கு முன்னாடியே சொல்லியிருப்போம். பட் இதுக்கப்புறம் வரக்கூடிய Origin OS அப்டேட்டில் இதை ஃபிக்ஸ் பண்ணுறாங்களான்னு பார்க்கலாம். ஏன்னா டிஃபால்ட்டாகவே வந்து விவோ அண்ட் iQOO இந்த டிவைசஸ்லாம் LHDC வந்து என்ன இதுனா காட்ட மாட்டேங்குது. இது ஒரு 2 வருஷம் முன்னாடிலாம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் பார்த்தோம்னா எனக்கு ஞாபகம் இல்லை. பட் இப்போ வந்து பெரும்பாலும் இது ஒரு பிரச்சனையாக தான் இருக்குது. ஏன்னா வாங்குறது என்னடானா 60,000 ரூபாய் 55,000 ரூபாய் கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன்லேயே இது இருக்கிறது இல்லை. அதுக்கப்புறம் இந்த ப்ளூடூத் கோடக்கு இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி அதன் மூலமாக நம்ம வந்து LHDC எனேபிள் பண்ணதுக்கப்புறம் ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. இது ஒரு கூத்து தான். ஓகே, சார்ஜிங் வந்து வெரி குட் ப்ரோ. ஈஸிலி 15 to 20 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா 0 to 100 ஃபுல் சார்ஜ் ஆகிடும், டிபெண்டிங் ஆன் டெம்பரேச்சர். ஸ்பீட் அண்ட் லேக் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லை. ஃப்ரீ ஃபோனு ஃபார் நெவர் ஹேட் எனி இஷ்யூ. அதாவது லேக் ஃப்ரீ ஃபோன் வந்து நல்ல மாசாக இருக்குது. இது வரைக்கும் எந்த விதமான இஷ்யூவும் இல்லை. மெமரி மேனேஜ்மெண்ட்டும் ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஆப்டிமைசேஷன் நல்லா பண்ணியிருக்காங்க. சாஃப்ட்வேர் சப்போர்ட்டும் சூப்பராக தான் ப்ரோ. ஏன்னா நிறையா ஃபோன்ஸ் ஆஃப்டர் அப்டேட்டு ஊற்றிக்குது. பட் இவன் எல்லா அப்டேட்ஸ்லேயுமே ஸ்டேபிளாக தான் இருக்கான். நான் லேட்டஸ்ட்டு வெர்ஷன் லேட்டஸ்ட் செக்யூரிட்டி பேட்சோட தான் யூஸ் பண்ணுறேன். கேமரா வேறு லெவல் ப்ரோ. இது ஸ்டில் ஃபோட்டோஸ்க்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு. 2025 இதை கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். டிஸ்பிளே எக்ஸலன்ட் ப்ரோ, எந்த இஷ்யூவும் இது வரைக்கும் இல்லை. ஹாப்டிக் ஃபீட்பேக்கு பெஸ்ட்டு. ஸோ நல்லா டீப்பாக இருக்குது இந்த மாதிரியான விஷயங்கள். நெட்வொர்க் ரிசப்ஷன் இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை ப்ரோ, ஸ்டேபிளாக இருக்குது. நான் சென்னை டு டெல்லி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸில் போனேன் ட்ரெயினில். யூஸ்வலாக நெட்வொர்க் இஷ்யூ பார்க்கலாம். ஆனால் இதில் ஆல்மோஸ்ட் என்னால் கால் பேச முடிஞ்சுது. இதுக்கு முன்னாடி நான் ஃபோன்ஸ் எல்லாம் சுத்தமாக சிக்னல் கிடைக்காது. என் ஃப்ரெண்டு ஃபோனு போக்கோ, விவோ, சாம்சங் எல்லாமே வேஸ்ட்டு, சிக்னலே இல்லாமல் தான் இருந்துச்சு. இது மெயினாக ஜியோ, அதில் சிக்னலே இல்லைன்னு சொல்லிட்டு சிரிச்சு வேறு வச்சுருக்காரு. நெவர் ஹேட் அன் இஷ்யூ வித் சிக்னல் ஆர் நெட்வொர்க்கு. நோ ஹீட்டிங் ப்ரோ. வாட்ஸ்அவர் கேமரா யூஸ் பண்ணால் போது லைட்டாக அந்த கேமரா மாடியூல்கிட்ட வார்மாக இருக்கும். பட் மற்றபடி நீங்கள் அங்கே தொட்டால் தான் ஃபீல் ஆகுமே தவிர பெரிய இஷ்யூஸ்லாம் எதுவுமே இல்லை. அதுவும் லைட் வார்ம் தான். கான்ஸ்ன்னு சொல்லணுன்னா மேஜர் கான்ஸ் எதுவும் இல்லை. பட் ஃப்ரண்ட் கேமரா ஓகே தான், ஆஹா ஓஹோன்னு சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை.
செகண்ட் வீடியோஸ்க்கு ஓகே, ஆனால் ஐஃபோன் ரேஞ்சுக்கெலாம் எக்ஸ்பெக்டேஷன் வேணாம். ஈவன் ஷாமி வில் லீட் திஸ். சார்ஜிங் கேபிள் ஸ்டடி தான், ஆனால் அது பிடிக்கல ப்ரோ. ஏதோ இரும்பு ஒயர் மாதிரி இருக்குது, பிரைடட் கொடுத்துருக்கலாம் அவங்க. ஐ ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் திஸ் டு த பீப்புள் ஹூ வாண்ட் அ ஃப்ளாக்ஷிப் அண்டர் 45K. ஏன் சொல்கிறேன்னா, இது ஈவன் ஆஃப்டர் 1 year ஆஃப் ஆண்ட்ராய்ட் அப்டேட் அண்ட் 1 year ஆஃப் யூசேஜ் எல்லாமே கன்சிஸ்டண்ட்டாக தான் இருக்குது. இந்த மாதிரி ஃபோன்ஸ் டெஃபினெட்லி 5 years சாலிடாக தாங்கும் அப்படின்னு தோணுது என்ன தட்டினாலும். ஸோ iQOO 13 அந்த அளவுக்கு குவாலிட்டி இல்லை. ஸோ நான் இதை ப்ரிஃபர் பண்ணேன். இப்போ டீல் ஸ்டாக்கு காலி பண்ண வந்தால் 40K கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ டீலில் வந்து ஸ்டாக் காலி பண்ணணும்னு சொல்லிட்டு 40,000 ரூபாய்க்கு விற்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. செம ஒர்த்து, கண்டிப்பாக வாங்கலாம்னு சொல்லியிருக்காரு. எந்த மேஜர் இஷ்யூவும் இது வரைக்கும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த ரீஃபப்டு யூனிட்ஸ் வந்து ஆக்சுவலாக அஃபிஷியலாக அவங்க 1 year வாரண்டியோட கொடுக்குறாங்க இல்லையா, அது வேணால் நம்ம ட்ரை பண்ணலாம் இந்த அடிப்படையில் எடுத்து பார்க்கும்போது. அண்ட் iQOO 13 iQOO 12 நான் கம்பேர் பண்ணும்போது இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருப்பேன், பர்ஃபார்மன்ஸ் அஸ்பெக்டில் 80 லிட்டோட அந்த அட்வான்டேஜஸை நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். எதுலனா iQOO 13ல் 2x டெலிஃபோட்டோ நமக்கு போதும் அப்படின்னு தோணுச்சுன்னா அதுவும் ஓகே தான். ஸோ மற்றபடி வந்து iQOO 12ஓட பிரைமரி சென்சர் வந்து ரொம்பவே, அதாவது iQOO 13ஓட iQOO 12ஓட பிரைமரி சென்சர் பெருசு. ஸோ லோ லைட் அந்த மாதிரியான ஒரு சில ஆஸ்பெக்ட்ஸில் வந்து அது லைட்டாக ஒரு எட்ஜ் கெயின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி 100% இருக்குது ஹார்ட்வேர்ஸ் ஆஸ்பெக்டில். இதை தாண்டி சாஃப்ட்வேர்லேயும் நம்ம நிறைய ட்வீக்லாம் பண்ணி ஆப்டிமைஸ்லாம் பண்ணோம்னா அது ஆக்சுவலாக iQOO 13ஓட பெட்டரான ரிசல்ட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிரியேட் பண்ணி கொடுக்க முடியும். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு நல்ல ஹார்ட்வேரோட வந்துருக்கு இல்லையா, ரைட்டு. ஸோ நம்மளால் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா 1 day 6 hours கன்டினியூஸாக யூஸ் பண்ணும் போதும் அதை லாஸ்ட் சார்ஜ்லேருந்து அதை 8 hours கிட்ட வந்திருக்கு. 7 hours 53 minutes. இந்த மாதிரியான ஒரு சில SOT இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் அட்டாச் பண்ணியிருக்காரு, ரைட். ஆனால் இப்போதைக்கு நம்ம மக்கள் நிறைய பேர் பார்த்துட்டு தாங்க இருக்காங்க. நிறைய பேர் வந்து இந்த iQOO 12 வந்து செகண்ட்ஸ் மார்க்கெட்டில் வாங்குறத தவிரவே இந்த நான் சொன்னேன் இல்லையா iQOO அஃபிஷியல் வெப்சைட்லேயே ரீஃபப்டு லிஸ்ட் ஆகும்போது வாங்கலாமான்னு கேட்டுட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக இது வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். சூப்பர் ப்ரோ, தேங்க்யூ. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹரிஹரன் அப்படிங்கிற நண்பர் வந்து மை எக்ஸ்பீரியன்ஸ் அபவுட் மை Vivo S1 அப்படின்னு சொல்லியிருக்காரு. Vivo S1 அது ஒரு டைம் 5 வருஷம் முன்னாடி நாங்கள் கவர் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். ஒரு டிஃப்ரெண்ட்டான நல்ல ஒரு டிசைன், நடுவில் டைமண்ட் மாதிரி, அந்த ஸ்கொயர் தான், அந்த கேமரா மாடியூல் அப்படி திருப்பி வச்சு ஒரு மாதிரி சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ என்ன சொல்லியிருக்காருன்னா, ஹை சிவா ப்ரோ, ஐம் யூசிங் Vivo S1 4GB RAM 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட்டு. கோவிடுக்கு முன்னாடி வாங்கினது. மாமா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, அவருக்கும் அப்புறமா தான் நான் யூஸ் பண்ணுறேன். ரொம்ப ஹெவியாக யூஸ் பண்ணியிருக்கேன். ஹெவி கேம்ஸ் லைக் ஃப்ரீ ஃபயர், பப்ஜி, BGMI சைமல்டேனியஸ்லி. ஸோ அதோட சைட் எஃபெக்ட்ஸு இப்போ காட்டுது, லைக் கர்மா இஸ் பூமராங், பேட்டரி இஸ் அபவுட் டு டை, இட் ஸ்டாப்டு அட் ஆண்ட்ராய்ட் 12. இப்போ கேம்னா என்னன்னு கேட்குது ஃபோனு. ஈவன் ஐ கான் பி ஏபிள் டு பிளே ஆஃப்லைன் கேம்ஸ் தட் இஸ் அண்டர் 100 MB. லேக் அடிக்குது. சம்டைம்ஸ் ஆட்டோமேட்டிக்காகவே கேம் விட்டு வெளியே வந்துடும். ஸோ ஐ ஸ்டாப்டு கேமிங், பட் சம்டைம்ஸ் கொஞ்சம் நேரம் கேம் ப்ளே பண்ணுவேன். நான் ஐம் யூசிங் மேக்ஸிமம் வாட்ஸ்அப் அண்ட் யூடியூப் தான். ஃபோன் ஃபீல்ஸ் லேகி பட் இட்ஸ் மேனேஜபிள். ஸ்பீக்கர் சவுண்டு காட் லோயர் தேன் பிஃபோர். ரியர் கேமரா இஸ் நாட் தட் குட். பிக்சல் பிரேக் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஃப்ரண்ட் கேமரா இஸ் ஓகே கம்பேரிசன் வித் ரியர் கேமரா. மொபைல் ஓகே தான், பட் கொஞ்சம் ரீசெண்டாக நீங்கள் நத்திங் ஃபோனில் எடுத்த மேக்ரோ பிக்செல்லாம் பார்த்துட்டு ஸ்டன் ஆகிட்டேன். ஸோ நான் Vivo S1 ட்ரை பண்ணேன், பட் ஓகேஷாக தான் ரிசல்ட் வந்துச்சு. நான் கீழே ஆட் பண்ணியிருக்கேன் ப்ரோ பிக்செல்லாம், பட் ரேம் இஸ் நாட் அன் ஆஃப். ஸ்டோரேஜு 75 to 80 GB பக்கம் ஃப்ரீயாக இருக்குது. ரேம் தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இல்லாத மாதிரி இருக்கும் போல். ஐ எம் அ காலேஜ் ஸ்டூடெண்ட்டு. ஐ எம் லுக்கிங் டு பை a நியூ ஃபோன் ஃபார் மை செல்ஃப். மை பட்ஜெட் இஸ் அண்டர் 13K. ஸோ ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். மை பர்சனல் பிக் என்னென்னா Infinix Note 50X, Tecno Pova 7, Lava Storm Play 5G. ப்ரோ டூ அ ரிவ்யூ ஆன் Lava Storm Play 5G அண்ட் Tecno Pova 7. கண்டிப்பாக நான் முயற்சி பண்ணுறேன் ப்ரோ. சரியா, Pova 7 நல்ல டிவைஸ் தான், நான் பார்த்தேன். அதோட ஸ்பெசிஃபிகேஷன், லுக்ஸ் எல்லா ஆஸ்பெக்ட்லையும் பார்க்கும்போது அதுவும் ப்ராமிசிங்கான ஒரு டிவைஸ் தான். ஸோ Pova 7 நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இன்னொன்று இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிவைஸ் சொல்லணும் அப்படின்னா, ஆஃபர் டைமில் 15,000க்கு சப்போஸ், ஆனால் 13,000 அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுனால அதை சொல்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். இல்லாட்டி கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணி நீங்கள் வந்து CMF Phone 2 Pro கூட ட்ரை பண்ணலாம். அதுவும் நல்ல டிவைஸ் தான். அப்புறம் இதில் இன்னொரு ஹைலைட் என்னென்னா, Galaxy M35 மாதிரியான ஃபோன் வந்து கேமரா ஆஸ்பெக்டில் கொஞ்சம் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணோம். அண்ட் வீடியோகிராஃபியும் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். பட் M35 வந்து கொஞ்சம் இந்த தெர்மல் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரியான ஒரு சில ஏரியாவில் சொதப்ப வாய்ப்பு இருக்குது. பட் உங்களுக்கு இந்த மாதிரியான சொதப்பல்கள் எதுவுமே இல்லாமல் வேணும் அப்படின்னும் போது பாருங்களேன், Tecno Pova 7 மாதிரியான ஃபோன்லாம் இந்த இடத்துல ஸ்கோர் பண்ணுது. ஸோ Tecno Pova 7, Tecno Pova Curveன்னு ஒரு மாடல் இருக்குது. அது சப்போஸ் இன்றைக்கி அது கிளியரன்ஸ் சேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 14-13,000 வந்ததுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப லைட் வெயிட்டு, ஸ்லீக்கு, கர்வ் பேனலு, கையில் பிடிக்கவே அவ்வளோ ப்ரீமியம் வந்தது. Tecno Pova Curve பற்றி சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய டிவைசஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி யோசிக்க வேண்டியதாக இருக்குது. நைஸ் ப்ரோ, நல்லா தான் எடுத்துருக்கீங்க ப்ரோ. கையில் இருக்கிற அந்த ஃபோனை வச்சு இந்த மாதிரியான ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னும் போது நைஸ், குட். ப்ளஸ் ஏஜ் ஆக தான் ப்ரோ செய்யுது. இப்போ இருக்கிற டிவைசஸ்லாம் பார்க்கும்போது நல்லாவே புரியுது. ஒரு சில டிவைஸ்லாம் அதோட ஏஜை வந்து எல்லா விதத்துலையுமே காட்ட ஆரம்பிச்சிடும். கேமரா சென்சாரு எல்லாமே வந்து அப்படியே ஒரு மாதிரி மாலைக்கண் வியாதிங்க அந்த மாதிரியான, அதாவது டே டைமில் எடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி
இந்த ஃபாக் அடித்த மாதிரியான இமேஜஸ்ஸு ஸோ இதெல்லாமும் பார்க்க முடியுது. அப்படி தான் போயிட்டுருக்கு. ரைட்டு. ஆனால் வந்து அப்போ வந்து டிவைஸுங்க இது, அதை வச்சு இவ்வளோ தூரம் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதே நம்ம பாராட்டு தான் செய்யணும். ரைட்டே. ஸோ இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது சிவபாரணி. பார்க்கலாங்க. பை.